வாக்காளர்களை நீக்கும் நோக்கத்தோடு எஸ்ஐஆர் மேற்கொள்ளப்படுவதாகவும் இதனால்தான் எஸ்ஐஆரை கடுமையாக எதிர்த்து அனைத்துக் கட்சி கூட்டம் கூட்டப்பட்டது என எம்பி ஜோதிமணி தெரிவித்துள்ளார். கரூரில் உள்ள எம்பி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழ்நாடு 2 யூனியன் பிரதேசங்கள் உட்பட 12 மாநிலங்களில் எஸ்ஐஆர் திணிக்கப்படுவதாகவும் இதனை இந்தியா கூட்டணி எதிர்ப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் வாக்காளர்களை நீக்கும் நோக்கத்தோடு எஸ்ஐஆர் மேற்கொள்ளப்படுவதாகவும் வாக்காளர்களை பட்டியலிலிருந்து நீக்கும் முயற்சிதான் எஸ்ஐஆர் என்றும் இதனால்தான் எஸ்ஐஆரை கடுமையாக எதிர்த்து அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது என்று கூறினார். நம் நம்பகத்தன்மையை சிதைக்கும் பணியை தேர்தல் ஆணையம் மேற்கொள்வதாகவும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் என்ற பெயரில் தமிழ்நாட்டு மக்கள் உட்பட 12 மாநிலங்களில் உள்ள வாக்காளர்களை நீக்க முயற்சிக்கும் இந்த செயலை இந்தியா கூட்டணி கடுமையாக எதிர்க்கும் என்றார். இதை தமிழ்நாட்டு மக்கள் தெளிவா புரிஞ்சுக்கணும். இதனாலதான் இந்தியா கூட்டணி காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகள் இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை நம்ம கூட்டியிருக்கோம். அதனாலதான் நம்ம இந்த எஸ்ஐஆரை, இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை கடுமையா எதிர்க்கிறோம். நம்மளுடைய மாநிலத்துல நம்மளுடைய வாக்குரிமையை நீங்க மீண்டும் உறுதி செய்யணும் சொல்றதுக்கு யார் தேர்தல் கமிஷன்? சினிமா என்பது ஒரு கொண்டாட்டமாக இருக்க வேண்டும். கொண்டாட்டம் கொஞ்சம் தடம் மாறும்போது அது கலவரமாக மாறுகிறது என நடிகர் ரியோராஜ் தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம், சமீபத்தில் நடிகர் அஜித்குமார் ரசிகர்கள் கொண்டாட்டம் என்ற பெயரில் திரையரங்குகளில் பொருட்களை சேதப்படுத்துவது குறித்து கருத்து தெரிவித்திருந்ததற்கு கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த ரியோராஜ், சினிமா என்பது ஒரு கொண்டாட்டமாக இருக்க வேண்டும். கொண்டாட்டம் கொஞ்சம் தடமாறும் போது அது கலவரமாக மாறுகிறது என தெரிவித்தார். சினிமாவை கொண்டாட வேண்டும் என்று நடிகர் அஜித்குமார் கூறுகிறார். அதைத்தான் நாங்களும் பின்பற்றுகிறோம் என்றார். அது என்ன கேட்டா அது சரிதான், சொல்றது சரிதான். சினிமான்றது ஒரு செலிப்ரேஷன், அது ஒரு கொண்டாட்டமா தான் இருக்கும். அந்த கொண்டாட்டம் கொஞ்சம் அப்படி தடமா இருக்கும்போது அது கலவரமா மாறுது. ஒரு தியேட்டர்ல ஸ்கிரீன்ல உட்காந்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்து செலிப்ரேட் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு ஹாப்பியா போனாங்கன்னா அடுத்த கட்ட ஆடியன்ஸ் வருவாங்க. அவங்களும் அதே மாதிரி அந்த இடத்துல என்ஜாய் பண்ணணும். ஸோ சினிமாவை செலிப்ரேட் பண்ணணும், கொண்டாடணுன்றது தான் அவரும் சொன்னாரு. நாங்களும் அதை தான் ஃபாலோ பண்ணுவோம். மரபை பேணி காப்பது ஆதீனங்கள் என ஆளுநர் ஆர்.என். ரவி புகழாரம் சூட்டியுள்ளார். மயிலாடுதுறை தருமபுர ஆதீன கலைக் கல்லூரியில் தருமபுர ஆதீனத்தின் 60வது ஆண்டு மணிவிழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஆளுநர் ஆர்.என். ரவி கலந்து கொண்டு மணிவிழா சிறப்பு மலரை வெளியிட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு செயற்கை கால்கள் வழங்கும் நிகழ்வை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் உரையாற்றிய ஆளுநர் அவர்கள், தர்மபுரம் ஆதீனம் சமூகம், தேசம், சனாதன தர்மத்திற்கு 500 ஆண்டுகளுக்கு மேலாக சிறப்பாக பணியாற்றி வருவதாகவும் மக்களின் நம்பிக்கையையும் மரபையும் வழிபாட்டையும் தொடர்ந்து பேணி காக்கும் நிறுவனங்கள் ஆதீனங்கள் என பேசினர். தமிழகத்தில் நடைபெற்று வரும் மக்கள் விரோத திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று அதிமுக கழக கொள்கை பரப்பு செயலாளர் கௌதமி தெரிவித்தார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே தாப்பழூர் கடை வீதியில் அதிமுகவின் 54வது துவக்க விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. ஒன்றிய செயலாளர் வைத்தியநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அரியலூர் மாவட்ட செயலாளர் தாமரை எஸ். ராஜேந்திரன் சிறப்புரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் தலைமை கழக பேச்சாளர் கௌதமி, கடந்த அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த பல நல்ல திட்டங்களை திமுக கிடப்பில் போட்டுள்ளதாகவும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடப்பதாகவும் குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் மக்களாட்சி நடைபெற வேண்டும் என்றால் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சி அமைய வேண்டும் என்று கூறினார். தமிழ்நாட்டை ஒரு வலுவான மாநிலமாக கொண்டு வந்தார். அது எல்லாமே 4.5 வருஷங்க. 4 வருஷத்துல தரமட்டமாக்கிட்டாங்க. அது மட்டும்தான் இந்த திமுக ஆட்சியோட, ஸ்டாலின் அவர்களுடைய இந்த திமுக ஆட்சியோட மிகப்பெரிய சாதனை. அது மட்டும்தான். மருத்துவ வசதியிலையும், கல்லூரி வசதியிலையும், வேலை வாய்ப்பு வசதியும் அனைத்துமே தமிழ்நாடு இந்திய தேசத்துல முதல் நிலையில இருந்த மாநிலம் இன்றைக்கு பட்டியலே வரல. தரமட்டமாக்கிய இந்த பெருமை ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில நடந்துட்டு இருக்கிற இந்த பொய்யான மக்கள் ஏமாற்றக்கூடிய திமுக ஆட்சிக்கு சேரும். திருவள்ளூரில் பேரறிஞர் அண்ணா பிறந்தநாளை முன்னிட்டு நெடுந்தூர ஓட்டுப் போட்டி 2025 அமைச்சர் நாசர் தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் திருவள்ளூர் மாவட்ட பிரிவின் சார்பாக பேரறிஞர் அண்ணா பிறந்தநாளை முன்னிட்டு திருவள்ளூர் மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் ஆண்கள் மற்றும் பெண்கள் என இருபாலருக்கும் தனித்தனியாக மாரத்தான் ஓட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. முன்னதாக இப்போட்டிகளை அமைச்சர் நாசர், மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதாப், திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் சந்திரன் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இன்று நடைபெற்ற போட்டியில் முதல் 10 இடத்தை பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு
பரிசுத் தொகை மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டப்பட்டது. கோவில்பட்டி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் பள்ளி வேன் மீது கார் மோதி விபத்துக்குள்ளானதில் காரில் பயணித்த ஒருவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள சாத்தூர் சாலையில் அமைந்துள்ள தனியார் பள்ளிக்கு மாணவ மாணவிகளை வேனில் அழைத்து வந்துள்ளனர். இந்த பள்ளி வேனை கருப்புசாமி என்பவர் ஓட்டி சென்ற நிலையில் வேனில் உதவியாளர் ஐயம்மாள் மற்றும் 10ஆம் வகுப்பு மற்றும் 2ஆம் வகுப்பு படிக்கும் 2 குழந்தைகள் இருந்துள்ளனர். பள்ளி வேன் நெல்லை மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் தனியார் கல்லூரி அருகே சென்று கொண்டிருந்த போது நெல்லையில் இருந்து மதுரை நோக்கி சென்று கொண்டிருந்த கார் ஒன்று திடீரென சாலையை தாண்டி அதிவேகமாக வந்து பள்ளி வேன் மீது மோதியது. இந்த விபத்தில் பள்ளி வேனின் முகப்பு பகுதி மற்றும் காரின் முகப்பு பகுதி அப்பளம் போன்று நொறுங்கியது. விபத்தில் காரில் பயணம் செய்த வள்ளியூரை சேர்ந்த ஷேக் என்பவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். காரை ஓட்டி வந்த அகஸ்டின், பள்ளி வேன் ஓட்டுநர் கருப்புசாமி, உதவியாளர் ஐயம்மாள் மற்றும் பள்ளி குழந்தைகள் உட்பட 5 பேர் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். முன்னதாக அப்பளம் போன்று முன்பகுதி நொறுங்கிய காரில் சிக்கி வழியில் துடித்த அகஸ்டின் என்பவரை தீயணைப்புத் துறையினர் மீட்ட நிலையில் விபத்து குறித்து கோவில்பட்டி மேற்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மயிலாடுதுறையில் நடைபெற்ற விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்ட போட்டியை அமைச்சர் மெய்யநாதன் துவக்கி வைத்து சிறப்பித்தார். மயிலாடுதுறையில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் தருமபுரம் ஆதீனத்தின் ஜென்ம நட்சத்திர திருவிழாவை முன்னிட்டும் விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்ட போட்டி நடைபெற்றது. தருமபுரம் மடத்திலிருந்து தொடங்கிய இந்த விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்ட போட்டியை தருமபுரம் ஆதீனம் மற்றும் அமைச்சர் மெய்யநாதன் ஆகியோர் துவக்கி வைத்த நிலையில் 1000க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன், மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் ராஜகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நாகை அருகே நடைபெற்ற நலம் காக்கும் ஸ்டாலின் திட்ட மருத்துவ முகாமில் 21 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை கீழ்வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் VP நாகை மாலை வழங்கினார். நாகை மாவட்டம் வளிவளம் தேசிகர் மேல்நிலைப் பள்ளியில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்ட மருத்துவ முகாம் நடைபெற்றது. முகாமில் மொத்தம் 984 பேர் பங்கேற்று பயனடைந்த நிலையில் கீழ்வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் VP நாகை மாலை முகாமை பார்வையிட்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட சுகாதார அலுவலர் பிரதீப் V. கிருஷ்ணகுமார், இணை இயக்குநர் உமா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் அடுத்த தாமல் ஏரியில் குளிக்க சென்ற 2 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தது கிராம மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் அடுத்த தாமல் ஏரியில் அதே பகுதியைச் சேர்ந்த மணவாளன் மற்றும் பாலன் ஆகிய இருவரும் குளிக்க சென்றதாக தெரிகிறது. அப்போது எதிர்பாராத விதமாக நீரில் மூழ்கி இருவரும் உயிரிழந்துள்ளனர். தகவலின் பேரில் அங்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் ஒருவரின் உடலை மீட்ட நிலையில் மேலும் ஒருவர் உடலை தேடி வருகின்றனர். இந்நிலையில் நீர்நிலைகளில் குளிக்க வேண்டாம் என்று பொதுமக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. SIR-ஐ அனைவரும் கூட்டாக சேர்ந்து எதிர்க்க வேண்டும் என்று விசிக தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு பகுதியில் நபிகள் நாயகம் 1500வது ஆண்டு விழா தகைசால் நாயக தமிழர் விருது பெற்ற பேராசிரியர் காதிர் மொஹதீன் அவர்களுக்கு பாராட்டு விழா மற்றும் சமய நல்லிணக்க விருது வழங்கும் விழா, நல்லிணக்க பொதுக்கூட்டம் என இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் முப்பெரும் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய விசிக தலைவர் தொல் திருமாவளவன், மதச்சார்பற்ற நாட்டை மதச்சார்ந்த நாடாக மாற்றவே இந்த SIR திட்டம் என்றும் SIR அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்றும் தெரிவித்தார். மேலும் SIR-ஐ அனைவரும் கூட்டாக சேர்ந்து எதிர்க்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். அவர்கள் முன்வைக்கக்கூடிய அரசியல் மிகவும் ஆபத்தானதாக இருக்கிறது. இந்தியா முழுவதும் அவர்கள் பரப்புகிற அரசியல் மிகவும் ஆபத்தாக இருக்கிறது. மானுடத்தை சிதைப்பதாக இருக்கிறது. சமூக நல்லிணக்கத்தை சிதைப்பதாக இருக்கிறது. சகோதரத்துவத்தை சிதைப்பதாக இருக்கிறது. சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் பகை வளர்ப்பதாக இருக்கிறது. மோதல்களை தூண்டுவதாக இருக்கிறது. சமூக ஒற்றுமையை சிதறடிப்பதாக இருக்கிறது. சாதிகளாக ஒவ்வொருவரும் தனித்தனி குழுக்களாக சிதறி கிடக்க வேண்டும் என்கிற நோக்கத்தை உள்நோக்கத்தை கொண்டதாக இருக்கிறது. SIR குறித்து அனைத்து கட்சி கூட்டத்தை அரசு நடத்த இருந்தால் கலந்து கொண்டோம், திமுக நடத்தியதால் கலந்து கொள்ளவில்லை என்று TTV தினகரன் தெரிவித்தார். திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் TTV தினகரன்,
பீகாரில் நடந்த எஸ்ஐஆரில் பல்வேறு குளறுபடிகள் நடந்துள்ளதாக தெரிவித்தனர். பீகாரில் பாஜக கூட்டணி ஆட்சி உள்ளது, அதனால் அங்கு குளறுபடிகள் நடந்திருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி நடந்து வரும் நிலையில் தமிழ்நாட்டு அதிகாரிகள் தான் கணக்கெடுக்க போகிறார்கள். இப்படி இருக்கும் சூழ்நிலையில் எஸ்ஐஆரில் என்ன தவறு நடந்துவிடும் என்று திமுக அஞ்சுகிறது என கேள்வி எழுப்பினார். முதல்வராக்கிய சசிகலாவிற்கே துரோகம் செய்தவர் எடப்பாடி பழனிசாமி என்று காட்டமாக தெரிவித்த அவர், ஒருவேளை அதிமுக தாவக கூட்டணி அமைத்து தேர்தலில் வெற்றி பெற்றால் விஜயையும் எடப்பாடி பழனிசாமி காலி செய்து விடுவார் என்று விமர்சித்தார். இன்னும் சொல்ல போனா வாக்கு திருட்டு நடந்ததாகவே எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு. இந்த தமிழ்ல அங்க நடப்பது பாஜக கூட்டணி அரசாங்கம், பட் இங்க நடக்கிறது திமுக அரசாங்கம். அதை பூத்தா போய் செக் பண்ண போறது தமிழ்நாட்டில் உள்ள அரசு துறை அலுவலர்கள் தான். இதை வேணா கால அவகாசம் 1 மாதம்ங்கிறத 1 மாதம் தானே கொடுத்துருக்காங்க, அதை வேணா நீட்டிச்சு கேட்கலாம். இது அரசாங்கம் முறையாக செய்யலாமே. எத்தனை பேர் இறந்து போனவர்கள் வாக்காளர்கள் இருக்கிறார், ஏன் பாசிட்டிவா பார்க்கலாமே? அதை நம்ம ஏன் பயத்துல பார்க்கணும்? அரசாங்கமே திமுக கையில தானே இருக்கு. உங்களை மீறி என்ன நடந்துட முடியும்? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.